பாவி மனுஷே இன்னும் வந்திருக்காரா? இந்த ஆள் வந்த உடனே எங்கேயாவது வெளியே போய் தின்னுட்டு அப்படியே ஒரு படத்துக்கு போயிட்டு வருவோம்னு பார்த்தா ஆளையே காணுமே. இந்த சின்ன பையன் வந்துட்டான்னா நம்மளை நகர விட மாட்டாரே. மெனக்கிட்டு சொல்லி அனுப்பியிருக்கேன். 4 மணி ஆன உடனே டான்னு வந்து நில்லும், ராத்திரிக்கு எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடுவோன்னு வர்றாரா? இந்த ஆள் வச்சதுதான் சட்டம். ச்சே, இந்த ஆள்கிட்ட எதையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. 1 மணி நேரமா நாமளும் மேக்கப் எல்லாம் போட்டு காத்து கிடக்கோம். வந்தா தானே எங்க போய் தொலைஞ்சாருனே தெரியலையே. வந்துட்டான். பாட்டை பத்தியா வரும்போதே அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. வயசுக்கு தக்கன பாடுதா. போற இடத்தெல்லாம் இனிமே எழுதிக்கிட்டே போறேன். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்க. ஏல, உன் வயசுக்கு தக்கன பாட்டு பாடுறியல? என்னல பாட்டு அது? ஏய், இந்த வயசுலயே காதல் கீதல்னு படிச்சுக்கிட்டாலே இத வாயில வசம் வச்சு தேய். போகும்போதே ஏதாவது சொல்லுவியல. இல்லே, ஏமல இப்படி இருக்க? நாட்டு நடப்ப சொன்ன, நாட்டு நடப்ப. இல்ல, முதல்ல இப்படி பயங்காட்டி விட்டுருவியோ? நானே உங்க அப்பா வர சொல்லியிருக்கேன், ஆளை காணுமேன்னு பார்த்தேன். நீ என்னன்னா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. பாவி மனுஷன், நான் இங்க ஒருத்தி நாயா காத்து கிடக்கிறேன். கொஞ்சமாவது அந்த ஆளுக்கு மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா? அங்க உட்காந்து வடையும் காப்பியும் குடிச்சுக்கிட்டு இருக்காரா? அந்த ஆளை மட்டும் என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கும். பாவி பே உள்ள ஒன்னே ஒண்ணு பெத்தேன், நம்மள போட்டு கொடுக்கறதுக்குனே இருக்கு பாரு. இதுக்குள்ளயும் ஆத்தா கறிட்ட என்னெல்லாம் சொல்லிச்சோ தெரியுத. கொலை வெறியில இருக்கா. இவ வேற கிளம்பி உட்கார்ந்துருக்கா. மறந்தே போயிட்டமா இவளை கிளம்ப சொன்னத. நமக்கு 2 வடையை தின்னு டீய குடிச்சதே திம்முன்னு இருக்கு. இவா போய் ரோட்டு கடையில பரோட்டா வேணும் போல. ஐயோ, இவனுக்கு யாரு கம்பெனி கொடுக்கறது? இல்ல, உங்க ஆத்தாலே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. நீ வேறையா? ஏட்டி முத்தலகு, ஏட்டி ஒன்னதானே அவன் சொல்லுதான மோத்த தூக்காதட்டி. ஏடி, அவனுக்கு வேற வேலை வேணுமே. நீ கிளம்பி இருக்க சொன்னதே மறந்து போயிட்ட முட்டி. இந்த 10 நிமிஷம் போது குளிச்சுட்டு வந்துடுறேன். நல்ல வடையும் காப்பியும் குடிச்சிட்டு வந்திருக்காரு, தின்னுட்டு வந்திருக்காரு. நீர் எப்படி வெளியே என் கூட வருவீரு? உமருக்காக இங்க 1/2 மணி நேரமா நானும் காத்து கிடக்கேன். அம்மா குளிச்சுட்டி வேண்டாம் எப்படி சொல்றது? இரு, 1/2 மணி நேரம் தானே, ஒரு 10 நிமிஷம் பொருட்டி குளிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல, என் பொண்டாடி தூண்டி விடுதியோ, போல வெளியே. மரியாதையா சட்டுன்னு போயிட்டு வரும். சரிட்டி. அப்பா எப்படி உளுந்தடிச்சு உனக்கு
1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன். இங்க பாரு, சும்மா எதையா சொல்லிட்டு இருக்காதுல போல. ஹே அப்பா, ஒரு பையில பெத்துட்டு நான் படாத பாடுபடுதேன். என்ன பாடுபடுத்தி எடுக்கிறான். இவர் ஒரு பக்கம் பாடா படுத்தி எடுக்காரு, இவன் ஒரு பக்கம். இந்த ஆளு எப்போ வந்து நாம எப்போ போறது? இந்த சுப்ப வரசலி எம்பிட்டு நேரம் ஆகுது வந்திருக்காளா? அவ மாமியாக்காரி மூஞ்சில முழிக்க மாட்டேன்டா இவள வரசனே. எனக்கு என்ன அங்க போக தெரியாமல என் தம்பிக்காரன் ஏதாவது வெடுக்குன்னு கேட்டுப்படுவான். அது எதுக்கு வேணும்னு இங்க வந்திருக்காளா பாரு. எம்பிட்டு நேரம் ஆகுது. என்னம்மா அவசரமா ஏதோ பேசணும்னு வரச்சினியே என்ன? ஏமா வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல. இம்பிட்டு தூரம் நடக்கிறதுக்கு கை காலெல்லாம் வலிக்குதுமா. ஏமா மாட்டி இங்க இங்க நடக்கிறதுக்கு உனக்கு கால் கையெல்லாம் வலிச்சிரும். உன் புருஷக்காரன் உன்னை கார்ல அங்கிட்டு இங்கிட்டு கூட்டிட்டு போறாம்ல, அந்த திமிர்ல பவுசு கட்டுறியோ? ஏமா நான் சாதாரணமா தான் சொன்னேன். உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எரிஞ்சு விழுற? சரி என்னத்துக்கு வர சொன்ன அத சொல்லு. உன் நாத்தனார்காரி அதான் அந்த மாலினி கழுத இருக்கு பாரு, அதுக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சு வச்சா என் தம்பியை கூப்பிட்டு தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவன்கிட்ட சொன்னா படுபாவி பைய திடீர்னு கோவத்துல அடிச்சு கடிச்சு போட்டுருவான். அதான் சொல்லல. ஏடி அவளுக்கு என்ன டீ கிறுக்காட்டி மாசமா இருக்கலக்கும்? ஆமா உனக்கு எப்படி தெரியும் மாசமா இருக்கானே? ஏமா என்ன விஷயம்? எதுக்கு என் மாமா அவளை அடிக்க போகுது? ஏடி அதான் அந்த 3வது வீட்டுல பங்கஜம் இருக்கா பத்தியா? பங்கஜம் கை மருந்தெல்லாம் கொடுப்பாளே, அவ வீட்டுக்குள்ள இவன் நுழைஞ்சா. என்னத்துக்குடா அங்க போறானே? அவட்ட போய் விஷயம் கட்டப்பறதானே தெரியுது. இவ புள்ளவண்டா இருக்கலாமே, அதை கலைக்கிறதுக்கு அவகிட்ட மருந்து கேட்டாலாம். அவ இப்ப கைவசம் இல்ல, 2 நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு சொன்னா. எனக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. அப்படிலாம் எதையாவது கொடுத்து தொலைச்சிடாதே. என் தம்பிக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ? ஏன் அவ வீட்டுல டாக்டர் இருக்கல்ல, அப்படி சம்மதன்னா அவளே ஏதாவது பண்ணிருப்பல்ல. பொறு நான் கேட்டுட்டு சொல்றேன். நீ ஏதாவது அதுக்கு முன்னாடி கொடுத்த உன்னை வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? அட பேதியில போவா. இந்த நாளே மாப்பிள்ள வந்தாரு. அப்ப கூட எங்க மாமியா பிடிச்சி அவளை கண்டபடியே ஏசிச்சு. இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்ட நான் உசுரோட இருக்க மாட்டேன்னு அத்தை ஏசினாவுமா. அந்த சண்டாளிக்கு எம்பிட்டு திமிர் இருக்கு. அன்னைக்கு அவனை தான் கெட்டு வேணு ஒத்த கால நின்னா. அன்னைக்கு மட்டும் மாப்பிள்ள இழிச்சானோ, இப்ப மட்டும் கசக்குறானோ. என்னத்துக்கு புள்ள பெத்துக்க மாட்டான்? புள்ள பெத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டவா என்னத்துக்கு கல்யாணத்தை முடிச்சானா? அவளுக்கு கிறுக்குதாமா பிடிச்சிருக்கு. சரியான கிறுக்கச்சியா இருப்பா போல. ஏமா அங்க மாமியா நாத்தனாருக்குள்ள பிரச்சனைனா அது அங்க சுமூகமா தீர்க்கறத விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா. எங்க அத்தை வேற தலையில அடிச்சுக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு கிடக்காவோ. ஏமா தங்கமான பையம்மா. நான் கூட முதல்ல அந்த பையல தப்பா நினைச்சேன். ஆளுதான் கருப்பு, ஆனா சொக்க தங்கம்மா. ஆமாட்டி அந்த பையல பார்த்தா நல்ல பையலா தான் தெரியுது. இவ அடங்க மாட்டா போலயே. வேலைக்கு போற திமிரு இவ காலை ஒடிச்சு வீட்டுல போட சொல்லு, அப்பதான் அடங்குவா. ஐயோ அம்மா, அத்தை எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாவோ. நேத்து கூட கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உட்கார வச்சு அம்பட சொன்னாவோ. தர பிள்ளைய கலைக்க கூடாது, ஒரு உசுரை கலைக்கிறது பாவம், பிள்ளைய பெத்துக்கோ அப்படி இப்படின்னு. ஆனா அவ அடங்குறாளா? சண்டாளி என்ன வரத்து வாரா. எப்பா யாருகிட்ட போய் சொல்லனே தெரியல. ஆளாளப்பட்ட சுப்புலட்சுமி ஊரெல்லாம் வில்லி. அவனே திரும்பிட்ட. இவ திருந்த மாட்டாளே, இவளை என்ன செய்ய? நல்ல வேலைமா நீ வந்து சொன்ன. ஏதாவது ஒண்ணுனா எங்க அத்தை பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நான் போய் அத்தைகிட்ட சொல்லி அவளை சத்தம் போட சொல்றேன். ஆமாட்டி அவ செவிலே அரைஞ்சி அவளை அடக்க உடக்கமா வீட்டுல இருக்க சொல்லு. பிள்ளைய ஒழுங்கு மரியாதைய பெத்துட்டு என்ன மண்ணாங்கட்டியும் பண்ண சொல்லு. பிள்ளைய பெத்து உங்க மாமியா கையில கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் போய் இவளை என்னமும் பண்ண சொல்லு. புருஷன் கூட வாழ்றா இல்லன்னா வாழாம போறா அத்து விட சொல்லு. வேற என்ன பண்றது? அம்மா நீயே இப்படி பேசாதம்மா. பாவம்மா அத்தை. அத்தை ரொம்ப நல்லவங்க. அவங்க படாத பாடுபடுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே ராவும் பவுலும் தூக்க வராம பிரஷர் மாத்திரை எடுத்து வாயில போட்டுட்டு அலையறாங்க. சரிடி வேற என்ன பண்றது? நான் உன்கிட்ட தான் சொல்ல முடியும். உன் மாமியா கிட்ட பேச மாட்டேன். அவட்ட வந்து நான் எப்படி சொல்ல? என் தம்பிக்காரனை கூப்பிட்டு சொல்லலானா? கோவத்துல கல்யாணம் முடிச்ச பிள்ளைய அடிச்சு கிடிச்சு போட்டுவானேன்னு பயத்துல சொல்லல. அடுத்த வீட்டு பிள்ளை நுழைஞ்சி மருந்து கேட்டிருக்கானா? இவ எப்பேற்பட்ட ஆளா இருப்பா? ஆவி என்ன வரத்து வாரா. எப்ப தலைதான் வலிக்கு. யார்கிட்ட போய் சொல்றது? ஏமா நல்ல வேலை சொன்ன. உனக்கு புண்ணியமா போகும். நான் முதல்ல எங்க அத்தையை பார்த்து விஷயத்த சொல்றேன். சரிடி காது வச்ச மாதிரி இவளை அடக்கி சத்தம் போட்டு வீட்டுல வைக்க சொல்லு. மாமியா கதுக்கு போச்சுன்னா ஊரு பூரா தம்பட்ட அடிச்சிருவா. ஆமாமா அவ அப்படிப்பட்ட ஆளுதான். சரிம்மா ரொம்ப சந்தோஷம். நீ என்கிட்ட சொன்னது வரைக்கும் வேற யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா. மாட்டி எனக்கு இதுதானே வேலை. கண்டராவ மாட்டிக்கிட்டு தெருவா அடிச்சுக்கிட்டு போய் சொல்றேன். ஏட்டி இது வெளியே சொல்ற விஷயமா? வெக்க கேடு குடும்பத்துக்கு. இப்படி ஒருத்தி ஏ அப்பா அவ வடிவ
தான் உண்டுன்னு இருக்கா. அதுவும் புள்ள தானே, ரெட்ட பிள்ளைல ஒண்ணு தானே. ஆனா இந்த சனியே ஏன் இப்படி இருக்கு? என்னம்மா செய்ய, ஏதோ நம்ம வீட்டுக்கு நல்ல மருமக கிடைச்சானே நீ சந்தோஷப்பட்டுக்க. அப்படித்தான் முடியும். அவளை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தியிருப்ப. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ஏத்து பேசியிருப்பாளா? ஆமாட்டி, நல்ல வேலை இந்த சண்டாலியே ஏன் அவனுக்கு கட்டல. இல்லனா ஏன் காலம் முறிச்சு இந்நேரம் ஆஸ்பத்திரியில போட்டிருப்பா. சரி சரி வா, பேசிட்டே வீட்டை பக்கம் போவோம். எனக்கு படபடன்னு வருது. முதல்ல போய் அத்தைட்ட விஷயத்தை சொல்லணும். சரிடி, பார்த்து பக்குவமா பேசு. சரிம்மா.